சோகம்? வாய் என்ன சோகமா உட்காந்துருக்க? ஒன்றும் இல்லை, இந்த லக்ஷ்மி வீட்டுக்கு போய் நான் லவ் லெட்டர் கொடுத்தேனா? சரிடா. அது இல்லைப்பா, நான் வெளியே போய் பேசும்போதுதான் இந்த ராக்கு பதிலா கா வந்துடுது. அதான் ஏன்னு தெரியல. அந்த ஆராய்ச்சி எல்லாம் அப்புறம் பண்ணலாம். போன காரியம் என்ன ஆச்சு சொல்லு. போன காரியம் ஒர்க் அவுட் ஆகாது போல இருக்குப்பா. ஏன் ஒர்க் அவுட் ஆகாதுங்க? அது இல்ல, அந்த லவ் லெட்டரை அவங்க அம்மா கிட்டே கொண்டு போய் கொடுத்துக்க வேணாமேன்னு பாக்குறேன். அம்மா கிட்டே போய் கொடுத்துட்டியா? என்னப்பா அது? நீங்க தானே சொன்னீங்க அது தில்லு வேணும், நான் சாதாரண அப்பா இல்ல படையப்பா, நீ தைரியமா போ, உன்னோட ஆசீர்வாதம் எனக்கு எப்போது இருக்கு, நீங்க தானே சொன்னீங்க. சரி அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க? அது அவங்க ஏதோ போன ஜென்மம் அடுத்த ஜென்மம் சொப்பனம் அது இதுன்னு சொன்னாங்க. ஆமா, யாரு இந்த நாராயணி? நாராயணி யாருக்குடா தெரியும்? ஒருவேளை நாராயணோட வைஃபா இருக்க போகுது. ஏன் கேட்க? இல்ல, அடிக்கடி நாராயணி வேற சொன்னாங்க. கடைசியா வீட்டு பக்கமே வராதேன்னு சொல்லிட்டாங்க. நானும் விடல. அடைஞ்சா உங்க பொண்ணு, இல்லைன்னா 6 அடி மண்ணுன்னு சவால் விட்டு வந்திருக்கேன். கல்யாணம், do you really love this girl? ஆமா, அந்த பொண்ணு பேர் என்ன சொல்ல? லட்சுமி. ஐயோ என்னப்பா இது, நான் அந்த பொண்ணை லவ் பண்ணேன்னா அவங்க வீட்டுக்கே போய் நான் வாங்கி கட்டிட்டு வந்திருப்பேனா? கிளம்பும் போது வரேன் அத்தைன்னு வேற சொல்லிட்டு வந்துருங்க. கல்யாணம், அந்த பொண்ணு மேல இவ்வளவு ஆசை வச்சுட்டு ஆசை நிறைவேற்றுறதா என் கடமை. நீயோ தாயெல்லாம் பண்ணல, எனக்கு உன்னை விட்டா யாருடா இருக்கா? ஐயோ அப்பா, இந்த மாதிரி சென்டிமெண்ட் எல்லாம் பேச வேணாம். நீங்க சாதாரணமா சொன்னாலே போதும். ஃபர்தரா என்னாச்சுன்னு சொல்றேன். அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைக்கு எங்க அப்பா படையப்பா வருவான்னு சொல்லிட்டு வந்துருங்க. சரி, அந்த பொண்ணு லட்சுமியோட அம்மா பேர் என்ன சொன்ன? நீலாம்பரி என் பிள்ளை அவமானப்படுத்தி இன்சல்ட் பண்ணி அப்பா 2 விடுதாங்களா? ஃப்ளோல வந்துட்டு இருக்கு, டிஸ்டர்ப் பண்ணாத. நீலாம்பரி என் பிள்ளை அவமானப்படுத்தி இன்சல்ட் பண்ணி துரத்தினவன பார்க்க வந்துட்டு இருக்கான் இந்த படையப்பா. நீயா நானா? ஆனா லயன் டேட் சிறப்பழங்கு நீயா நானா? நீயா நானா? ஒரு கை பார்த்து